வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கையோடு நீதிராஜா வர்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சமூகத்திற்கு இலங்கை தொடர்பான பிழையான கருத்துக்களை வழங்கியவர்கள் இலங்கையர்களே, பாதுகாப்பு செயலாளர். இலங்கையில் நிலவும் பிரச்சனையை பரந்த அளவில் ஊடகவியலாளர்கள் பார்க்க வேண்டும், முன்னாள் ஜனாதிபதி. கிரேஸ் மனிதன் தொடர்பான முழு பொறுப்பையும் அரசாங்கமும் அரசியல்வாதிகளுமே ஏற்க வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சமூகத்தினருக்கு இலங்கை தொடர்பான பிழையான கருத்துக்களை வழங்கியவர்கள் இலங்கையர்கள் என்பது கவலைக்குரிய விடயம் என பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவிக்கின்றார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு தெரிவித்தார். என்னதான் செய்தாலும் இந்த குற்றச்சாட்டுகளில் எங்களால் ஒரு முடிவு காண முடியாது. இவ்வாறு ஏன் நடக்கிறது? இதில் துரதிருஷ்டவசமான நிலை என்னவென்றால், சர்வதேச சமூகத்தினருக்கு இலங்கை தொடர்பான பிழையான கருத்துக்களை வழங்குபவர்களில் சிலர் இலங்கையர்கள் என்பதுதான். தமது தனிப்பட்ட சுயலாபத்திற்காகவே இவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றார்கள். நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை பாதுகாத்துக் கொண்டு மேலும் அபிவிருத்திகளுடன் நாட்டை முன்கொண்டு செல்வதே எமக்கு தற்போதுள்ள பாரிய சவாலாகும். சேனல் 4 தொலைக்காட்சி ஒளிபரப்பிய கொலைக்களம் காணொலியை பார்த்த பின்பு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் மகன் கூறிய கருத்து தொடர்பில் பல சர்ச்சைகள் ஏற்பட்டன. இந்நிலையில் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். இன்று எங்கள் நாட்டில் மிகவும் பயங்கரமான நிலை ஒன்று உள்ளது. ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிராக யாரும் வாயை திறக்க முடியாது. அண்மையில் நாடு தொடர்பில் என்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்தேன். இறுதியில் என்னுடைய மகனுடைய கருத்து தொடர்பிலும் தெரிவித்தேன். அதில் எந்த பிழையும் இல்லை. அரச ஊடகங்களில் அரச தரப்பு பெரியவர்களை கொண்டு மிகவும் தகாத வார்த்தைகளால் திட்டுகின்றனர். ஏன் அவனுக்கு கதைக்க உரிமை இல்லை? எனக்கும் உரிமை இருக்கிறது. சில சமயங்களில் சொல்பவர்களை விட எமக்கு அதிகமாக உரிமை உண்டு. நான் ஊடகவியலாளர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இப்பிரச்சனையை பரந்த அளவில் பாருங்கள். அந்த ஊடகவியலாளர்களை துப்பாக்கி கொண்டு அச்சுறுத்தும் நபர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நாடு மீது பற்று இருந்தால் கொஞ்சம் மனிதத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். கிரேஸ் மனிதன் தொடர்பான முழு பொறுப்பையும் அரசாங்கமும் அரசியல்வாதிகளுமே ஏற்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அழுத்தங்கள் காரணமாக போலீசாரால் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட முடியாது போயுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் குறிப்பிட்டுள்ளார். இப்படியொரு சிறந்த போலீஸ் இருக்கும் போது அவர்களுக்கு சட்டத்தை நிலைநாட்ட முடியாமைக்கு ஏதாவது காரணம் இருக்கும். போலீசார் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை மோசமடைந்து வருவதற்கு காரணம் அரசியலே ஆகும். இதனால் தான் பொதுமக்கள் சட்டத்தை தமது கையில் எடுத்துக் கொள்கின்றனர். அரசாங்கமும் அரசியல்வாதிகளுமே இச்சம்பவங்களுக்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். மேலும் கிராமங்கள் தோறும் மக்களையும் மத தலைவர்களையும் போலீசாரையும் இணைத்துக் கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒரு சிறு பணியை கூட செய்ய முடியாத ஒரு அரசாங்கத்தால் எவ்வாறு நாட்டினை பாதுகாக்க முடியும்? மேல்மாகாண முதலமைச்சர் காரியாலயம் முன்னால் அமைந்துள்ள மின்மாற்றியில் இன்று காலை திடீர் தீ விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. இதனால் அப்பகுதிக்கு சில மணி நேரம் மின்சார தடையும் ஏற்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்ற முக்கிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. மலையகத்தில் மர்ம மனிதர்கள் நடமாடுவதாக கூறப்படுகின்ற தகவல்களை தொடர்ந்து பீதி நிலைக்கு உள்ளாகியுள்ள தோட்ட தொழிலாளர்களின் பாதுகாப்பு நிலைமைகளை கண்டறிவதற்காக
தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பி திகாம்பரம் கொட்டகலை, லெந்துலை, டயகம, அக்கரப்பத்தனை போன்ற தோட்டப்பகுதிகளுக்கு விஜயம் செய்தார். இந்த நிலையில் கொட்டகலை கிறிஸ்லஸ் பாம் தோட்டத்தில் பெண் தொழிலாளியொருவர் மர்ம மனிதனின் பீதிக்கு உட்பட்டுள்ளார் என்பதை கேள்வியுற்று உடனடியாக சம்பவம் இடம்பெற்ற தோட்டத்துக்கு விஜயம் செய்து நிலைமைகளை ஆராய்ந்ததோடு பெண் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு தோட்ட முகாமையாளரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். யாழ்குடா நாட்டில் மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் முற்றாக நீக்கப்பட்ட நிலையிலும் அப்பகுதி மீனவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இப்பகுதியில் மீன்களை களஞ்சியப்படுத்தக்கூடிய களஞ்சிய சாலை ஒன்று இல்லாமையால் மீன்களை மிகவும் குறைந்த விலையிலேயே விற்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இப்பகுதி மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களாலும் தமது ஜீவனோபாயத்தை உரிய முறையில் செய்ய முடியாமல் இருப்பதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மட்டக்களப்பில் மேல்குடியேற்றப்பட்ட பகுதிகளில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் சமூக உறவு ஒன்றை ஏற்படுத்தும் முகமாக விசேட செயலமர்வு ஒன்று நடைபெற்றது. சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் பூஜித விஜயசுந்தர தலைமையில் இச்செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கரடினாறு பாடசாலையிலே இடம்பெற்ற இந்நிகழ்விற்கு தமிழ், முஸ்லிம் மற்றும் அரச ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். குருநாகல் மாநகர முதல்வர் நிமல் சந்திரசில்வாவின் 20 வருட முதல்வர் சேவையை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு குருநாகல் மாநகர மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட சிரேஷ்ட அமைச்சர் SP நாவின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில்தான் தென் மாகாணம் அபிவிருத்தி அடைந்துள்ளது, அதேபோல் வடமேல் மாகாணமும் பாரிய அபிவிருத்தி அடைந்துள்ளது என்று தெரிவித்தார். கண்களில் இருந்து பால் சுரக்கின்ற அதிசயத்தை எங்காவது கண்டிருக்கின்றீர்களா அல்லது கேள்விப்பட்டுத்தான் இருக்கின்றீர்களா? துருக்கியைச் சேர்ந்த ஆணொருவர் தனது கண்ணில் இருந்து பாலை சுரக்க வைக்கின்றார். அதுவும் 279.5 சென்டிமீட்டர் தூரத்துக்கு கண்ணிலிருந்து பாலை பீச்சி அடித்து காண்பித்து உலக சாதனையும் நிகழ்த்தியுள்ளார் இந்த ஆண். E credo ci voglia tanta mira per un record di questo tipo. Semplicemente non è un extraterrestre, ma un condotto lacrimale particolare con una forma e soprattutto un diametro diverso dal normale. Riesce inalando del latte a far fuoriuscire dall'oro lancio. Mi è capitato di vedere persone in acqua, apneisti o istruttori che semplicemente chiudendo il naso e soffiando riescono a far fuoriuscire delle bolle, dell'aria dall'occhio. Questo è quello che avviene in Iker di questo. Avviene una reazione chimica particolare per cui piglia fuoco e per il calore poi il calcio, il cristallo si rompe. È riuscito ad incendiare 2 bicchieri con un sidio. Se insiste allenandosi in questo gesto, dopo parecchi tentativi ha giusto un po' di mal di testa che si risolve velocemente. Barbara, perché non guardi? அந்த தகவலுடன் நிறைவு பெற்றது இன்றைய தமிழ் டிவி அறிக்கை. வணக்கம்.